சொல்லுங்க. இன்றைய நாளுக்கான உலக செய்திகள். இத்தாலியின் நிலநடுக்கம். இத்தாலியின் ட்ரைகனியன் கடலில் கடந்த 10ஆம் திகதியன்று 6.1 ரிஸ்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது சுமார் 377 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கார்மோஸை கடந்த இந்திய எண்ணெய் கப்பல்கள். கார்மோஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. புஷ்பக் மற்றும் பரிமல் என்ற 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றுள்ளதாக அறியப்படுகிறது. பிரித்தானிய பணத்தாள்களில் பாரிய மாற்றம். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக பிரித்தானிய பணத்தாள்களின் மறுபக்கத்தில் இடம் பிடித்து வந்த வரலாற்று புகழ்மிக்க ஆளுமைகள் இனி நீக்கப்பட உள்ளன. அதற்கு பதிலாக பிரித்தானியாவுக்கே உரித்தான தனித்துவமான வனவிலங்குகள் மற்றும் இயற்கை காட்சிகள் இடம்பெற உள்ளதாக இங்கிலாந்து வங்கி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் 50 ஆண்டுகால காத்திருப்பு முடிவு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் அமைதிக்கு மண்ணில் முதன்முறையாக புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோன்ஸ் நீரிணையில் தாக்குதல். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் பகுதியில் அடையாளம் தெரியாத ஏவுகணைகள் தாக்கியதால் தாய்லாந்துக்கு சொந்தமான 3 வர்த்தக சரக்கு கப்பல்கள் சேதமடைந்துள்ளன என்று சர்வதேச கடல் பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.